என்ற ஊரிற்கு ஹசீப், கஜிஸ்தா மற்றும் ஹன்சா ஆகிய மூவரும் புதிதாக குடிவருகின்றனர். அங்கிருக்கும் இந்த சமயத்தவர்கள் இவர்களை விசித்திரமாக பார்க்கின்றனர். அத்துடன் இவர்கள் நோன்பு இருப்பது சரியா என்பதை வாருங்கள் நாமும் உள்ளே சென்று பார்க்கலாம். குட்டி கதைகள். இஸ்லாமியர்கள் நோன்பு இருப்பது ஏன்? திருவாரூர் என்ற ஊரில் ஹசீப் மற்றும் ஹஜிஸ்தா தம்பதியினர் புதிதாக வந்து குடியேறினார்கள். இந்து கோயில்களும் இந்து சமயத்தவர்களும் பெருமளவில் வாழும் திருவாரூரில் புதிதாக ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினர் வந்து குடியேறியதும் அங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரும் அவர்களை விசித்திரமாக பார்த்தார்கள். ஹசீப்பின் வேலை திருவாரூரிற்கு இடமாற்றப்பட்டதால் அவர்கள் குடும்பமாகவே திருவாரூரிற்கு குடிபோக வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஹசீப் மற்றும் ஹஜிஸ்தா தம்பதியினருக்கு ஹன்சா என்ற ஒரு பெண் குழந்தையும் இருந்தாள். ஹன்சா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். அவளது அழகாலும் எல்லோரையும் கவரும் செய்கைகளாலும் இலகுவாகவே எல்லோரும் அவளிடம் நட்பு கொண்டு விடுவார்கள். திருவாரூரிலும் அவளுக்கு ஒரு நண்பர் கூட்டம் குறுகிய காலத்திலேயே கூடிவிட்டது. தினமும் ஹன்சா மாலை வேளைகளில் தனது நண்பர்களுடன் சென்று விளையாடுவாள். இந்து கோயில்களால் சூழப்பட்ட ஊர் என்பதால் ஹன்சாவின் அனைத்து நண்பர்களுமே இந்துக்களாகவே இருந்தனர். பெரும்பான்மையான நேரத்தை அவள் நண்பர்களுடனேதான் கழிப்பாள். இவ்வாறு காலமும் ஓடிக்கொண்டிருந்தது. இஸ்லாமியர்களுக்கான பெருநாள் நோன்பும் ஆரம்பமானது. ஹசீப் குடும்பம் திருவாரூரில் கொண்டாடும் முதல் பெருநாள் இதுதான். மூவரும் தினமும் விரதம் இருந்து அல்லாஹ்வை வழிபடுவார்கள். ஹன்சா சிறுபிள்ளையானாலும் அவளும் பெற்றோருடன் சேர்ந்து நோன்பிருக்க பழகிவிட்டாள். இதை அவதானித்த ஹன்சாவின் நண்பர்கள், ஹன்சா, நீ ஏன் உணவு உண்பதில்லை? நாங்கள் கொடுக்கும் இனிப்புகளை கூட நீ சாப்பிடுவதில்லை. நீ இவற்றை சாப்பிட்டால் உங்கள் கடவுள் உன் கண்களை குத்திவிடுமா என்று குழப்பத்தோடு கேட்டனர். அதை கேட்ட ஹன்சாக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. அவள் உடனே அவளது தாயாரிடம் ஓடிச் சென்று, உம்மா, நானும் நீங்களும் வாப்பாவும் எதற்காக நோன்பிருக்கின்றோம்? நாங்கள் சாப்பிட்டால் அல்லாஹ் நமது கண்களை குத்தி விடுவாரா என்று கேட்டாள். அதை கேட்ட ஹஜிஸ்தாவும், ஹன்சா, நாம் இந்த நோன்பின் போது ஏழைகளுக்கு உணவு, உடை போன்றவற்றை கொடுத்து உதவ வேண்டும். ரம்லான் பெருநாளின் நோக்கமே ஏழைகளின் பசியை போக்குவதுதான். அந்த பசியை போக்குவதற்கு பசி, தாகம் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அடுத்தவர்களின் பசியை உணர்ந்து நம்மால் மனதார தானம் கொடுக்க முடியும். அதனால்தான் நாம் முதலில் நமது பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ஏழைகளின் பசி தாக உணர்வுகளை புரிந்து கொள்கின்றோம் என்று கூறினர். அதை கேட்ட ஹன்சா, உம்மா, சில மனிதர்கள் சில தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்களே, அவர்களும் இந்த நோன்பை நோக்கலாமா என்று கேட்டாள். அதற்கு அவள் தாயாரும், கண்டிப்பாக நோக்கலாம். இந்நாட்களில் நோன்பு இருப்பவர்கள் அதிகாலை முதல் மாலை வரையில் உண்ணாமல், நீர் அருந்தாமல், புகைப்பிடிக்காமல் மற்றும் வேறு தீய பழக்கங்களில் ஈடுபடாமல் இருப்பார்கள். இவ்வாறு ஒரு மாத காலத்தில் நோன்பு முடியும் போது அவர்களுக்கு தம்மை கட்டுப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கை பழக்கப்பட்டுவிடும்.
அதனால் பலர் தீய பழக்கங்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டு திருந்தக்கூடிய வாய்ப்பும் நிறையவே உள்ளது என்று கூறினர். பின்னர் அவளது நண்பர்களிடம், எதற்காக ரம்லான் நோன்பு நோட்கின்றோம் என்று இப்போது உங்களுக்கு புரிகின்றதா என்று ஹன்சாவின் நண்பர்களுக்கும் புரிய வைத்தார் ஹஜிஸ்தா. குழந்தைகளும் மகிழ்ச்சியோடு அங்கிருந்து விளையாடச் சென்று விட்டனர். இந்த அழகிய குட்டி கதையிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? எல்லா மதங்களுமே தூய்மையானவை. அத்துடன் தமக்கென சில கோட்பாடுகளையும் அவை கொண்டுள்ளன. நோன்பிருந்தால் மறுபிறப்பில் சொர்க்கத்தை அடையலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை இஸ்லாமியர்களிடையே உண்டு. இறைவன் கட்டளையிட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக ஏழைகளின் பசியை அனைத்து இஸ்லாமியரும் அறிந்து கொள்ளவே தண்ணீர் கூட அருந்தாமல் தம்மை படைத்த இறைவனுக்காக 30 நாட்கள் நோன்பு நோற்று ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியாக ஒரு நாளை பெருநாளாக கொண்டாடும் நிகழ்வுதான் ரம்லான். யாதும் ஊரே யாவரும் கேளீர்.